ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மதுரை ஸ்பெஷலாக ஜீர்தண்டா வீட்டிலே அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கேரமல் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் சுகர் சேர்த்துக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான், கேரமல் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் தவால 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கணும். பால் நல்லா பொங்கி வந்தது சைடில் இருக்கிற பாலெல்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ ரெபடி ரெடி பண்ணுறதுக்கு கேரமல் 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இதையும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதே போல் நல்ல ஒரு திக்னஸ் கிடச்சி வரணும். அவ்வளோதான், ரெபடி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு பவுலில் மில்க் எடுத்து அதுலேயும் கேரமல் சேர்த்துக்கணும். ஒரு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். நம்ம ஜிகிர்தண்டா ரெடி பண்ணுறதுக்கு ஊற வச்ச பாதாம் பிஃபின் சேர்த்துக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்ச ரெபடி 1 ஸ்பூன் சேர்த்து கேரமல் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த மில்க்கை சேர்த்துக்கணும். அப்புறம் ஜிகிர்தண்டா சிரப் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும். லாஸ்ட்டாக வெனிலா ஐஸ்கிரீம் 2 ஸ்பூன் சேர்த்து கடையில் ஜிகிர்தண்டாக்கு யூஸ் பண்ணுற ஜிகிர்தண்டா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கணும். அவ்வளோதான், மதுரையில் செய்கிற அதே டேஸ்ட்டில் ஜீர்தண்டா ரெடி. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.